ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோட ஷாப்பிங் வீடியோ. எங்கே போனேன், என்ன ஷாப் பண்ணேன், என்ன வாங்கினேங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாய் சீக்ரெட்ஸ்லேருந்து. இன்ஃபேக்ட் வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். அதுவும் அவங்க டெலிவர் பண்ணுற நேரம் ரொம்ப லேட் ஆச்சு. பட் ஃபைனலாக வந்துச்சு. அண்ட் பேக்கிங் அமேசிங்கான ஒரு பேக்கிங்காக இருந்தது. கிளாஸ் பாட்டிலுங்கிறதுனால செம்மையாக பேக் பண்ணியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு ஹேரே. பட் அவங்க சொல்கிற மாதிரி டேண்ட்ரஃப் மற்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ, பட் ஹேர் க்ரோத் கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியுது. நல்ல ஸ்மெல்லு நல்லாவே இருந்தது. இப்போ கரண்ட்டாக அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. பட் போக போக என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டாவில் பார்த்து நிறையா ஷாப்பிங் போடுறாங்களே அப்படிங்கிறதுனால நாங்கள் ஹயாத் ஹோட்டலில் இருந்த ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம். யானை விலை குதிரை விலை தான். பட் குவாலிட்டி செமையாக இருந்தது. இருந்தாலும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறதே யோசிக்கிறதா இருக்குது. ஒன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தால் கூட அது 2000 குறைஞ்சி எதுவுமே இல்லை. ஒரு 1000 rupees கூட ஒரு சாதாரண காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அக்சசரிஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் இந்த ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. 1500 ரேட்டு. பட் ஒருத்தவங்களும் இன்ஸ்டாவில் வீடியோ போடும் போது இதெல்லாம் காட்டுறாங்களே ஒழிய ஆனால் ரேட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் தெரிய மாட்டேங்குது. ஷாப்பிங் முடிச்சுட்டு குற்றாலம் பார்டர் ரஹ்மத் கடைக்கு தான் வந்திருந்தோம். அங்கே அந்த பரோட்டா செம்ம சூப்பராக இருந்தது. அதை விட அதோட சால்னா தான் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ டேஸ்டி. இந்த சால்னாக்காகவே நான் பரோட்டா மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அண்ட் சிக்கன் எக் ஸ்டஃப்டு பரோட்டா, ஏதோ கன் சிக்கன் போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இங்கே பரோட்டா அண்ட் சால்னா தான் டாப் நாச். அண்ட் இங்கே மட்டன் பிரியாணியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ் அதை ருசித்து சாப்பிட்டா. அண்ட் இந்த கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓட்டையாக இருந்தது. எப்படிடா கொடுப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கப் வச்சாங்க. அண்ட் இங்கே இன்னொரு மஸ்ட் ட்ரை ஐட்டம் அவங்களோட ஜிகர் தண்டா. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பர் டேஸ்டி. நானும் எங்கள் வீட்டு குட்டீஸும் அடித்து பிடிச்சிட்டு சாப்பிட்டோம். டெம்பா சாப்பிட்டுட்டு டி நகரில் இருந்துட்டு முக்கியமான கடைக்கு போகாமையா என்னோடய ஃபேவரட் தீஃபாவுக்கு என் அண்ணி அம்மாலாம் அழைச்சிட்டு போய் சுற்றி காட்டினேன். ஆளுக்கு நிறைய பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்தோம். என்ன வாங்கினோன்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.